இறைமறை இயம்பும் 2 முன்மாதிரி பெண்கள் அப்படின்னு திருக்குரான் சொல்லக்கூடியவங்க யார்? இவர்கள் பெண்களுக்கு மட்டும் தான் முன்னுதாரணமா அப்படின்னு கேட்டா, இறைமறை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எடுத்து சொல்லுது இல்லையா? அந்த எல்லாருக்குமே இவங்க 2 பெண்களை முன்னுதாரணமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சொல்லுகிற போது இறைமறையே முன்னுதாரணமா 2 பேரை வச்சு சொல்லணும். ஆண்களைத்தான் சொல்வான் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது, மிக அழகான ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் எடுத்து சொல்லக்கூடியது யாரு அப்படின்னா, ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கான உதாரணமாக எடுத்து காட்டுகிறான். 66:11ல இருக்கக்கூடிய வசனம் இது. ஒரு பெண்ணை எதற்காக அல்லாஹ் ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் உதாரணமாக கூற வேண்டும்? ஒரு பெண்ணை உதாரணமாக கூறும் அளவுக்கு அந்த பெண் என்ன செஞ்சிருக்க முடியும்? பெண்களை இஸ்லாம் ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை அப்படின்னு விமர்சனங்கள் வீசிக்கொண்டிருக்கவங்களுக்கு இந்த ஒரு வசனமே போதுமானது. எவ்வளவு உயர்வான இடத்தில் பெண்களை இஸ்லாம் வைத்துள்ளது என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வே உதாரணமாக கூறியிருக்கும் இந்த உவமையின் மூலம் ஒவ்வொரு முஸ்லிம் பெண்ணும் பெருமை கொள்ளலாம். ஃபிரௌனுடைய மனைவியின் மார்க்கம் பற்றி எந்த அளவுக்கு தூய்மையானதாக, உயர்வானதாக இருந்திருந்தால், அல்லாஹ்வே அந்த பெண்மணியை முன்னுதாரணமாக்கி நம்ம இடத்துல எடுத்து கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். பெண்களுக்கான இஸ்லாம் என்பது ஹிஜாப் போடணும், புர்கா போடணும். இது மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு மாயையை இந்த வசனம் அடித்து நொறுக்குது. அந்த வசனம் இப்படி நிறைவு பெறுது. ஒருபோது அவர் இறைஞ்சினார், என் அதிபதியே, எனக்காக உன்னிடத்தில் சுவனத்தில் ஒரு இல்லத்தை அமைத்து தருவாயாக. மேலும் ஃபிரௌனை விட்டும் அவனுடைய செயலை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக. மேலும் கொடுமை புரியும் சமூகத்திலிருந்து எனக்கு விடுதலை அளிப்பாயாக. ஆமீன். வசனம் 66:11 எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடியுது அப்படிங்கிறது இவ்வளோ அழகா நம்ம இந்த இந்த 2 பக்கத்துல எடுத்து பார்க்க முடியுது பாருங்களேன். இந்த உலகத்துல எவ்வளோ சோதனை வந்தாலும் சரி, ஒரு பெண்மணியாக இருந்து அதை எதிர்கொள்றது எப்படி அப்படிங்கிறத நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இந்த உலகத்துல மனோதைரியத்தோட அதை எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் ஆற்றலை தருமாறு இறைவனிடத்துல கேட்ட இந்த பிரார்த்தனை இருக்கு இல்லையா? எனக்கு ஆகப்பெரிய டூல், ஆகப்பெரிய ஆறுதல், ஆகப்பெரிய கைடன்ஸ், ஆகப்பெரிய நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த வார்த்தைகள். அந்த பெண்மணி எவ்வளவு தூரம் துன்பத்திற்கும், துயரத்திற்கும் ஆளாகி இருந்திருப்பார் அப்படிங்கிறது இந்த 4 வரியில தெரியுது.